முப்பாட்டின் ராவண பத்திட்டல ரத்தத்தில ஒரு பொற்கொடி விளம்பது. முப்பாட்டின் ராவண பத்திட்டல ரத்தத்தில ஒரு பொற்கொடி விளம்பது. ஒரு ஃப்ளோல பேசுறாங்க. ஒரு மனுஷனை இப்படிலாமா நீ வெறுப்பேத்துற? ஐயோ இத பார்த்தோட எனக்கு நெஞ்சு ரொம்ப வலிக்குது. ஹார்ட் பீட்ல குறையுது. ஆல் டீம் பாய்ஸ் கிசா கிட்ட ஏதாவது பெட்டு கட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இத்தனை பேரை கூட்டி சேர்த்திருக்கா. என் பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்க. வீட்டு இருக்க அத்தனை ரவுடி பையிலையும் அவளுக்கு கைப்புள்ளையா மாத்திட்டாளே. ஆல் பாய்ஸ் நம்ம டீம்ல ரெடியா இருக்கா? அப்படி மாணிக்கம் வண்டியை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஓகே ஆல் டீம் பாய்ஸ் நான் சொல்றத சரியா கேட்கணும். ஓகே லீதாதா. இன்னைக்கு பயங்கர யுத்தம் நடக்க போதே. கொஞ்சம் கூலா இருங்க. இங்கேயே டென்ஷன் ஆகி கத்திட்டீங்கன்னு எனர்ஜிக்குள்ள இங்கே போயிடும். அப்புறம் அங்க போய் யுத்தம் பண்ண முடியாது. நல்ல நேரம் சொன்னியே மாமா. நான் எப்பவுமே கரெக்டா தான் சொல்லுவேன். நான் தான் ஐடியா கொடுத்தேன். நீ எனர்ஜிக்குள்ள வேஸ்ட் பண்ணாதம்மா. லீதாதா. ஓகே லீதாதா. பைய உள்ள இதுக்குத்தான் குட்டி சத்துட்டு அலைஞ்சாலும் அவளை வெறும் காமெடி பீஸ் ஆக்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கா. காமெடி பீஸ் ஆக்குறான்னு கூட தெரியாம இவங்கெல்லாம் பண்ற அலப்பறை இருக்குதே பெரிய யுத்தமா. அப்படி என்ன பெரிய யுத்தம்? இதுக்குத்தான் நான் இன்னும் 1/2 மணி நேரத்திலயோ 10 நிமிஷத்திலயோ இங்க இருந்து போயிருவேன். நீங்கெல்லாம் இங்க ரொம்ப ஜாலியா இருப்பீங்க அப்படின்னு 1000 டைலாக் பேசினாலும் இன்னைக்கு இங்க என்ன பண்ண போறா? பைய உள்ள கிங்ஸ் கிட்ட ஏதாவது பெட்டு கட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குத்தான் இத்தனை பேரை கூட்டி சேர்த்திருக்கா. என் பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்கன்னு. அவனே 1 நம்பர் எத்தேன் பைய உள்ளக்கு தெரியும். அதனாலதானே இத்தனை பேரை கூட்டி சேர்த்திருக்கா. இந்த சாரவண கவின் பையில பத்தில அவன் காலத்துக்கு அவளுக்கு அடிமையா கால் மாட்டில இருக்க சொல்லுங்க. அழகா இருப்பானுவ. இந்த இசைட்டு வேலை மட்டும் எப்படி புதுசு புதுசா யோசிக்கிறா? அதெல்லாம் அவளால மட்டும் தான் இப்படிலாம் யோசிக்க முடியும். அதான் கேட்க இலக்கா எப்படி இவளுக்கு மட்டும் இப்படிலாம் யோசிக்க முடியுதுன்னு கேட்க. பயவுல எப்பவும் குறுக்கு புத்தியாவே தான் யோசிக்கும். ஐயோ ஐயோ அவங்க பண்ற அலப்பறை பாருங்க. புதுசு புதுசா யோசிக்கிறாளே. 1/2 மணி நேரத்துக்குள்ள யோசிச்சுட்டாளே. 1/2 மணி நேரத்துக்குள்ள யோசிச்சு பிளானிங் போட்டுட்டாளே. இன்னைக்கு இங்க என்னென்னலாம் பண்ண போறாளோ தெரியல. கடைசியில காமெடியா தான் முடியும். வேற ஒண்ணு இருக்காது. காமெடியா முடிஞ்சிட்டா கூட பரவாயில்லையே. அப்படி காமெடியா முடிஞ்சிட்டா இவன் என்னென்ன பண்ணுவான்னு நமக்கு அடுத்து தெரியுமே. எப்பா இப்பெல்லாம் இவளால மட்டும்தான் யோசிக்க முடியும். ஆல் டீம் பாய்ஸ் நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் எப்படி கரெக்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்றான்னு மட்டும் பாருங்களேன். லீதாதா குட் குட் குட். இப்படி நான் எதிர்பார்த்தேன். ஆனா என்ன இன்னும் கொஞ்சம் அதாவது நம்ம குடுக்குற சவுண்ட பார்த்து அப்படி எதிரி நடுநடுங்கி போகணும். அந்த அளவுக்கு இருக்கணும். ஓகே நாம எழுப்புற இந்த குரலே அந்த சராசரத்தையும் அதிர செய்யணும். ஓகே தங்கம். சப்பா லீதாதா அப்பப்ப மறந்து போயிருதிய. பழக்க தோசம் வேற ஒண்ணு இல்ல. நான் கரெக்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்லாமா? சப்பா அரே மூத்தவனே லீதாதா எனக்கு என்னடா டைலாக் கொடுத்தா? லீதாதா அப்பா டைலாக் மறந்துட்டாங்களா? உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நானும் யுத்தத்துக்கு பிளான போட்டேன் பாருங்க. என்னன்னா எதை கொண்டு அடிக்கனே தெரியல. அவருக்கு கொடுத்த டைலாக் கரெக்டா பேசணுமா இல்லையா? டேய் அந்த கோத்து விட்டீங்க. எனக்கு என்னடா டைலாக் கொடுத்தா? இப்போ சத்தியமா எனக்கும் தெரியல போ. நானும் மறந்துட்டேன். ஆனா நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பேசணும். அதனால நீங்க பேசினா நான் கண்டுபிடிச்சிருவேன். தங்கப்புல சீ ஐயோ லீதாதா அப்பா டைலாக்க கொஞ்சம் சொல்லி கொடுத்துருவீங்களா? மாணிக்கம் அவர் வண்டி ஓட்டண்டாமா? சப்பா இந்த மாதிரி அசிஸ்டன்ட்லாம் வச்சுக்கிட்டு நானும் யுத்தத்துக்கு பிளான போட்டேன் பாரு. நான் லீதாதா எல்லாரும் அப்படி நடுங்கி நிக்கிறோம். நீங்களே என்ன பார்த்து நடக்கிறதுனா எதிரி நம்மளை பார்த்து பயப்படுவான். ஐயோ உள்ள வீட்டுக்கு அத்தனை வேறையும் ஒண்ணு திரட்டி என்னென்ன வேலைலாம் பாத்துக்கிட்டு இருக்குது லீதாதா. ஐயோ யாவி சீவனெல்லாம் நீங்க இங்க எடுத்துட்டு போடுக்க. நான் அங்க போய் ஒண்ணு பேச முடியாது போலுக்க. லீதாதா நான் தான கஷ்டண்டே. மாணிக்கம் தான் ரொம்ப பாவம். திணறுதான். நல்ல நேரம் மாணிக்கம் சிக்கனானே நம்மளால அந்த மாதிரி பண்ணிருக்க முடியாடா. ஒரு புள்ள நொந்து போயிருப்பான். அதனால அவன் ரொம்ப பாவம்னே. இப்போதைக்கு இவரோட கை புல்லா வேணாம்.
கிங்ஸ்ல ஜெயிக்கிறதுக்கு வீட்டுல இருக்க அத்தனை பேரையும் எப்படி ஒண்ணு திரட்டிருக்கா பாத்தியா? ஆல் டீம் பாய்ஸ், இந்த கம்முடா புள்ளைய பாருடா. ஆல் டீம் பாய்ஸ். லீதாடா வாழ்க. சப்பா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இல்ல நீங்களா ரவுடி பையலான்னு கேட்க தெரியாம தான் கேட்க நீங்களா ரவுடி பையலான்னு கேட்க. கைப்புள்ளியா மாறி பல மணி நேரம் ஆகி போச்சு லீதாதா. இப்போ நாங்க உங்களோட கைப்புள்ள லீதாதா. டேய் தம்பி, நான் ரவுடிங்கதே மறந்து போயிட்டேன்டா. இன்னும் 10 நாள் எனக்கு கைப்புள்ளையா இருந்தோம். சத்தியமா சொல்றேன்டா, நான் கைப்புள்ளையாவே மாறிடுவேன்டா. ஆல்ரெடி நான் கைப்புள்ளையாவே மாறிட்டேன்னு. ஆல் டீம் பாய்ஸ் லீதாதா வாழ்க. கிளப்புங்கள், நம்முடைய கரதோஷத்தின் ஒளி வானை பிளக்க வேண்டும். கிளப்புங்கள். லீதாதா லீதாதா. சப்பா கரதோஷம் பத்தாதே. டா நம்ம இந்த பக்கத்து ரூம் வரைக்கும் கூட போயிருக்காது. இன்னும் பலமாக ஒலிக்கட்டும். சரி மாணிக்கா, அண்ணன் தலைதறிக்க ஓட போவது உறுதி. தங்கப்புல நான் பண்ணட்டுமா? ஐயோ மாமா, உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குல்ல. வேஸ்ட் பீஸ் எல்லாம் பேச வச்சிருவோம். ஏன்னா இவங்களால அங்க பிரோஜனம் இருக்காது. நீங்களும் முக்கியமான கட்டத்துக்கு தேவைப்படுவீங்க. வேஸ்ட் பீஸா? அட பாவம், வேஸ்ட் பீஸா நம்மள சேர்த்துட்டால. தங்கப்புல ஹலோ, நீங்க 5 பேர் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. சாரன் மாமா, கவி மாமா, டேய் மாணிக்கா, இவங்க மட்டும் தான் லாஸ்ட் கட்டத்துல பேசுவாங்க. அது வரைக்கும் நீங்க தான் பேசணும், புரியுதா? தங்கப்புல நான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேமா? என்ன உன் கூட சேர்த்துக்கைய? அப்போ நீங்க சொதப்பிடுவீங்க. அந்த எதிரி அப்படிப்பட்ட ஆளு. அந்த எதிரியை பார்த்தோன்னே நீங்க சொதப்பீங்க. வேண்டாம். சிங்கம், அஞ்சா சிங்கம். கவி மாமா, சாரன் மாமா, டேய் மாணிக்கா, இவங்க தான் கடைசி நேரத்துல யுத்தம் பண்ண போறவங்க. ஏன் கூட யுத்தம் பண்ண போறவங்களே இவங்க தான். ஆனா உங்களுக்கு முக்கியமான வேலை எல்லாம் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்த டைலாக் எல்லாம் கரெக்டா பேசணும், புரியுதா? எதிரியை பேச விடக்கூடாது. ஏன்னா அந்த பையவுல பேச விட்டா நாம தோத்து போயிருவான். பையவுல சிங்கமா ஒத்தையில வந்திருக்குது. நாம கூட்டமா போய்கிட்டு இருக்கோம். இப்போ நீ என்ன சொல்ல வர? இல்ல, நாம கூட்டமா போறோம். அந்த பையவுல ஒத்தையா நிக்குது. பேச்சா இருந்தாலும் சரி, சண்டையா இருந்தாலும் சரி, இந்த பையவுல ஜெயிக்க முடியாது. ஆனா இந்த திருப்பு நாம ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் நம்ம கொடி இங்க பறக்கும், புரியுதா? இந்த லீதாதாவோட கொடி இந்த வீட்ல பறக்கணும். ஏற்கனவே இவ கூட தானே இங்க பிறக்குதே. அப்படி இல்லனே, கிங்ஸ் நீ கிட்ட தோத்து போகணும். அது ஒண்ணுதான். இப்போ அதுக்கு தான் நம்மளால படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கா. ஐயோ, அவன் என்ன அக்க போற வச்சிருக்கான்னு தெரியலையே. இந்த 2 கட்டி மாட்டிக்கிட்டு நாம இன்னைக்கு என்ன பாடுபட போறோமோ தெரியலடா. இருக்க 2 குடும்பம் நடத்தி அதுக்கு ஒரு 4-5 குட்டி எல்லாம் வந்து அதுவும் என்னடா பாடுபடுத்தோம். நம்ம வாழ்க்கை ஜக ஜகன்னு அப்படி பரபரப்பாவே போயிருமுனே. சோப்பா கண்ணு கட்டுடா. என்ன தங்கப்புல? ஐயோ, உங்களையும் அந்த டீமை சேர்த்துட்டேன் பாருங்க. எப்போ லீதாதான்னு சொல்லணும்ப்பா. சரிம்மா சரிம்மா. இப்ப ரொம்ப புளு புளுன்னு பேச விடாதீங்கப்பா. நம்ம தோத்து போயிருவோம்ப்பா. ஏற்கனவே தோழி பயம் என் கண்ணு முன்னாடி அப்படி பக்கத்துல நிக்குது. ஏதோ இந்த 2 அஸ்டண்ட் இந்த மாணிக்கம் இத நம்பி ஏதோ போய்கிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப பேசாதீங்கப்பா. ஐயோ தங்கமே, தோழி பையன் பக்கத்துல தெரியுதா? ரொம்ப பக்கத்துல தெரியுதுப்பா. ஏதாடா இந்த திருப்பு நாங்க உங்களை ஜெயிக்க வைக்கிறோம். ஏதோ உங்களெல்லாம் நம்பிதான் நான் இந்த யுத்தத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். என்ன சொதப்பிட மாட்டீல? சச்சா, அது எப்படி சொதப்புவோம்? நீங்க வாயை மூடிட்டு இருந்தாலே நான் ஜெயிச்சிருவேன். நான் கொடுத்த டைலாக் மட்டும் பேசினா போதும் மாமா. ஐயோ, என் டைலாக் மறந்து போச்சடா. என்ன எனக்கு பக்கம் பக்கமா கொடுத்தானே, எனக்கு பேசவே தெரியாது. இல்ல நீங்க பக்கம் பக்கமா எனக்கும் மறந்து போச்சுன்னு. டேய் கவினு, லீதாதா, இங்க தோழி பையத்தை காட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நாம கிளம்பலாம். எங்க கிளம்ப? அடி வயித்துல புளிய கரைச்சிட்டு இருக்காங்களே. ஆல் பாய்ஸ் டீம். எஸ் லீதாதா. உங்களால வச்சு ஒரு காமெடி நாடகம் கூட போட முடியாது போதுக்க. நான் பெரிய யுத்தத்துக்கே பிளான போட்டுட்டேன். தப்பு பண்ணிட்டேன். உங்களால சேர்த்துக்க கூடாது. இந்த வீட்டு பொம்பளைங்களா சேர்த்திருந்தா கூட நான் ஜெயிச்சிருப்பேன். ஐயோ, இப்ப வேற பிளான மாத்த முடியாத. அந்த பயவுல வேற யுத்தத்துக்கு ரெடியா நின்னுகிட்டு இருக்குது. ஆல் டீம் பாய்ஸ், மறுபடி சொல்லுதே, சொதப்பிடாதீங்க. சச்சா, எப்பா நீங்க வாய் திறக்காம இருந்தாலே எனக்கு பயம் வராதுப்பா. நீங்க எம்மோன்னு சொல்லி என்ன தோக்கடிச்சீங்க போலுக்க. ஐயோ அண்ணே, அவன் லீதாதானே? சத்தியமா சொல்லேன், என் கண்ணுக்கு ஏதோ பச்சை பிள்ளை உட்கார்ந்த மாதிரியே இருக்குடா. லீதாதா. எப்போ மறுபடி சொல்லுத, தோத்தம்னா அது உங்களாலதான் இருக்கும் சொல்லிவிட்டேன். நான் ஜெயிக்கணும். லீதாதா, நாங்க இருக்கோம்ல. ஏதோ உங்களை வச்சுதான் என் கதை ஓடிட்டு. சரி ஆல் டீம் பாய்ஸ் ரெடியா? ஓ ரெடியா இருக்கோமே. ஐயோ பிரேமாமா, ஐயோ எனக்கு என்னமோ டைலாக் கொடுத்தானே. எப்போ என்னப்பா டைலாக்? டேய், நானே என் டைலாக் மறந்தானே நின்னுட்டு இருக்கேன். எங்க என் டைலாக் பேச சொல்லிடுவாளோன்னு பயத்துல நின்னுட்டு இருக்கேன். எழுப்புங்கள் கரதோஷத்தை. நாம் கரதோஷத்தின் ஒளி வானை பிளக்க வேண்டும். என்ன ஆல் டீம் பாய்ஸ் யுத்தத்துக்கு தயாரா? ஆல் டீம் பாய்ஸ் யுத்தத்துக்கு ரெடியான்னு கேட்டேன். ஆல் டீம் பாய்ஸ். இல்ல, இப்பமே தோழி போய் என் கண்ணுல தெரிய ஆரம்பிச்சிட்டு. என்னங்க எல்லாரும் மௌன வரமா
பேச சொன்னதானே நாங்க பேசணும். அத்தா கரதோஷத்தை எழுப்புங்கள் வாணி பிளக்கட்டுன்னு சொன்னேன். கை தட்ட வேண்டாம். ஓ அதுலயா நீ பேச சொன்னதான் பேச நினைச்சிட்டு அமைதியா நின்னுட்டோம். இல்ல உண்மையிலே நீங்களா ரவுடி பெல்லலான்னு கேட்க இல்ல தெரியாம தான் கேட்க. நாங்க ரவுடி பிள்ளைதான். ஆனா காமெடி நாடகத்துல நடிச்சது இல்ல. அதா கவின் மாமா நீ எப்ப பார்த்தாலும் அவன் பேரை சொல்ல நீ என் பேரை சொல்லவே மாட்டுக்க. சப்பா முடியலையே. தூக்கிக்கிட்டாமா கையில என்ன இருக்குன்னு பாத்தியல்ல பொளந்துவே பொளந்து. என்னங்க பிபி பிரஷர்ல ஏத்துதானே கேக்க. அங்க உட்கார்ந்து ஒருத்தன் என்ன ஏத்துறது பத்தாது. மறுபடியும் சொல்லுதே பிபி பிரஷரை ஏத்த கூடாது. ஓகே ஓகே. நம்முடைய கரதோஷத்தின் ஒளி வானை பிளக்க வேண்டும். புரியுதா? ஓகே. ஓகேன்னு இவ்வளவு மெதுவா சொல்றீங்க. கரதோஷத்தின் ஒளி வானை பிளக்கட்டும். என்ன யுத்தத்துக்கு போறதுக்கெல்லாம் தயார் தானே? தயாரமா இருக்கும். எப்போ நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க மட்டும் வாயை திறக்காம இருங்கப்போ. நீங்க வாயை திறந்தாலே சொதப்பிடுவியப்போ. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருங்கப்பா. நான் கொடுத்த டைலாக்க மட்டும் பேசினா போதும்போ. என்ன உணர்ச்சியை கொஞ்சம் அடக்குனே. ஓவர பிள்ளை பசங்க சொல்லப்பாத. பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிளான போட்டிருக்கா. சாரன் மாமா ஒண்ணுதான் என் மனசு நல்லா புரிஞ்சிருக்காங்க. ஆகா என் பிள்ளை என்ன புகழ்ந்துட்டா. ஏன்னா பிள்ளை மனசை பார்த்து நடக்க சொல்லிவிட்டேன். பிள்ளை கஷ்டப்பட்டு யுத்தத்துக்கு எவ்வளவு பெரிய பிளான போட்டிருக்கா. சாரன் மாமா தான். இனி சாரன் எனக்கு போதுமே. பிள்ளை என்ன புகழ்ந்து பேசினாடா. என்னதான் எப்ப பார்த்தாலும் பேசுவா. போறமா பிடிச்சவனே. என் மேல அவளுக்கு கொல்ல பாசம். ஆனா இப்போ அவ மனசுல நான் தான் இருக்கேன். நான் லீதாதா மனசுல நீங்க அதை எடுத்து பிடிச்சிட்டேன். லீதாதா கவின் மாமா என் மனசுல இருக்கா. லீதாதா சாரன் மாமா என் புள்ள மனசுல நான் இடம் பிடிச்சிட்டேன்டா. அடுத்து என்ன பிளான போட்டுருக்கான்னு தெரியலையே. லீதாதா சரி இதுக்கு மேல உங்க கூட நான் மாரடிக்கிறதுக்கு விரும்பல. ஆல் பாய்ஸ் டீம் நான் சொல்றத கவனமா கேளுங்க. நான் மாணிக்க மாமா சாரன் மாமா கவின் மாமா முன்னாடி நின்னு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். நீங்க பின்னாடி ஆள் பழத்துக்கு மட்டும் நின்னா போதும். புரியுதா? அவங்க மட்டும் காமெடி இருக்காங்க. ஐயோ பிரேம் மாமா காமெடி பேசு. இப்போ என்ன சேட்ட பண்றா. ஐயோ பிரேம் மாமா அந்த ரோலா தான் உனக்கு கிடைச்சதே நினைச்சு சந்தோஷப்படுறானு பாரு. அதானே இங்க பாருங்க. நீங்க 5 பேரும் வண்டிக்கு பின்னாடி நின்னா போதும். நான் எப்போ அப்படின்னு சொல்றனோ அப்ப நான் கொடுத்த டயலாக்க கரெக்ட்டா பேசணும். ஓகே லீதாதா ஒருவேளை எங்களுக்கு டைலாக் மறந்து போச்சுன்னா. லீதாதா உங்களெல்லாம் நம்பி இவ்வளவு பெரிய யுத்தத்துக்கு நான் பிளான போட்டேன் பாருங்க. என்னெல்லாம் எதை கொண்டு அடிக்கனே தெரியல. இல்ல சொல்ல அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஒருவேளை மறந்தா என்ன பண்ணணும்னு உங்ககிட்ட தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். ஏன்னா சொதப்பிட கூடாதுல்ல அதுக்குதான். எங்க லீதாதாவை எடுத்து எவனாவது யுத்தம் பண்ண நினைச்சா இது கொலவர பூமி இல்ல ரத்தாரே ஓடுன்னு சொல்லி இந்த மாதிரி டயலாக்க பேசினா போதும். ஓகே வாவ் வாவ் பயங்கரம் தூள் கலப்புதமா. எப்போ ஃபென்டாஸ்டிக்மா. வாவ் வாவ் வாவ். ஆனா இந்த சாரன் பையன் மட்டும் எப்படியாவது பேசி அவளை மயக்கலாமனே. புள்ளிக்கு சிரிப்பு பாரு. டேய் புள்ள முகத்து சிரிப்பு பாருடா. இந்த சாரன் பையன் எப்படியாவது அவன் மனசை கவர்ந்துருவான். நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. சாரன் மாமா தான் எப்பவும் கரெக்டா பேசுறாங்க. கவுத்துட்ட. ஏய் யோ புள்ளடா யோ புள்ளடா. இருக்கட்டும். ஐயோ என்ன செல்லம் போல உட்காந்துருக்கேன். செல்லம் போல உட்காந்துக்கலாம் சரிதான். ஆனா நம்மளும் குரங்கா படுத்துறாள. குரங்கா மாறதுக்கு கூட நான் ரெடியா தான் இருக்கேன். குடும்பமே குரங்கா மாறதுக்கு ரெடியா உட்காந்துருக்கு. இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாளாம். இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிச்சா அது வேற ஒண்ணுனே. நாய் வேஷம் போட்டா குறைக்கணும், குரங்கு வேஷம் போட்டா தாவணும். அந்த கதை தான் பரவாயில்லடா. புள்ளைக்காக குரங்கா வேணாலும் மாறிட்டு போறது. ஏதாடா முகத்தை வரப்போ வச்சுக்கோங்க. சிரிச்சிங்கன்னா பச்சை பிள்ளை பேச மாதிரி இருக்குது. ஆல் டீம் பாய்ஸ் நல்ல நேரம் சொல்லி கொடுத்தீங்க. நல்ல நேரம். நான் எங்கேயும் சிரிச்சிடாம பாத்துக்கணும்னே. ஆமாமா சிரிச்சா பச்சை பிள்ளை மூஞ்சி மாதிரி ஆயிரும். எப்ப முகத்தை வரப்போவே வச்சுக்கணும். நீதாதா உங்கள மாதிரி அசிஸ்டன்ட் கூட இருக்கிற வரைக்கும் நான் தோத்து போக மாட்டேன். தோத்து போகவே மாட்டேனே. ஆல் டீம் பாய்ஸ் ரெடியா? எப்போ ரெடி. எப்போ நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க மட்டும் வாய் திறக்காதீங்க போ. நீதாடா. சரி ஆல் டீம் பாய்ஸ் உங்க கரதோஷத்தை எழுப்புங்கள். உங்க கரதோஷத்தின் ஒளி விண்ணை புழக்க வேண்டும். மாணிக்கம் ஐயோ மாணிக்கனே வண்டி எடுங்க. இப்படி அசிஸ்டன்ட்லாம் வச்சுக்கிட்டு மாணிக்கம் மாமா லீதாதா லீதாதா வாழ்க. லீதாதா ஓங்குக ஓங்குக. இப்படிதான் லீதாதா சிரிக்காதீங்க. அத்த முகத்தை வரப்ப வச்சிருக்கனே. சிரிச்சிங்கன்னா பச்சை பிள்ளை குரல. லீதாதா சிரிச்சாதீங்க. தடி நல்ல நேரம் சொல்லி கொடுத்தீங்க.
இப்ப நான் சிரிக்க சரியா இருக்கான்னு பாருங்க. என்ன, சரிதானே? ஏய் தாதா, பச்சை புள்ள பாலுக்காக அழுத மாதிரியே இருக்குது தாதா. வேண்டாம், வேற மாதிரி ட்ரை பண்ணுங்க. அத்தடி அப்படியே இருக்குதே. சத்தியமா நல்ல நேரம் சொல்லுங்க டீம் பாய்ஸ். இப்ப பாருங்க. இது சரியா? டீம் பாய்ஸ் சரியான்னு கேட்டேன். டேய் கவினே, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அப்படிதானே? இன்னும் பச்சை புள்ள குரலையே மாறலடா பிள்ளைக்கு. ஏய் தாதா, இது வச்சது இல்லையா? அப்படி சொல்ல முடியாது. அது வந்து வேண்டாம், சமாதானப்படுத்த வேண்டாம். நல்லா இல்ல அப்படிதானே? இப்ப பாருங்க. சரியா? என் புள்ள ரொம்ப பாவம்டா. என் புள்ள அழுதும் போல இருக்குடா. என் புள்ள அழுத எனக்கும் அது வந்துடும். இதுக்காவது என் புள்ள ஜெயிச்சே ஆகணும்டா. கிங்ஸன் இந்த திருப்பி என் புள்ள ஜெயிச்சே ஆகணும்டா. ஆல் டீம் பாய்ஸ். என் பிள்ளைக்கு குரல் தளம்ப ஆரம்பிச்சுட்டுனே. புள்ள அழுதுவா நினைக்கும்ல. தங்க பிள்ளை, மாமா சொல்லி தரையா அப்படி சரி. அதுதான் மாமா நானும் பண்ணினேன், வர மாட்டேங்குது. அது வேற ஒண்ணு இல்லம்மா, நாங்க முரட்டு போயிடுவ. நீ பச்சை புள்ள பத்தியா? அதான் வேற ஒண்ணு இல்ல, வந்துரும். ட்ரை பண்ண வந்துரும். ஆல் டீம் பாய்ஸ், காமெடி பீஸ். வந்துரும். ஐயோ தங்க புள்ள, வரவே மாட்டேங்குப்பா. வர மாட்டேங்கு. ஐயோ தங்கமே, தங்க புள்ள. ஐயோ தங்க பிள்ளைக்கு வர மாட்டேங்கடா. இப்ப என்னடா பண்ண? தங்க புள்ள, நீ முயற்சி பண்ணுமா. கூட 5 நிமிஷம் ஆயிட்டாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணுமா. ஐயோ இந்த சாரோன்னு கவின் பையில பத்தில அவன் காலத்துக்கு அவளுக்கு அடிமையா கால் மாட்டுல இருக்க சொல்லுங்க. அழகா இருப்பானுவ. ஆல் டீம் பாய்ஸ், அடியே பொண்டாட்டி. ஆல் டீம் பாய்ஸ், காமெடி பீஸ். இப்பா என்ன சேட்டை பண்றா. அத்தனை ரவுடி பயிலும் காமெடி பீஸ் ஆக்கி வச்சிருக்கா. எங்க அண்ணன் காமெடி பீஸுக்கு உதவானுங்கன்னு இன்னைக்குதான் எனக்கே தெரிஞ்சிருக்கு. இவனுக்கு வெறப்பாவே பார்த்துட்டு இவனுக்குள்ளயும் காமெடி பீஸ் இருக்குன்னு வெளிக்கொண்டு வந்தவா இவதான், என் பொண்டாட்டி தான். அடே பொண்டாட்டி, ஐ லவ் யூ டே, ஐ லவ் யூ டே. காமெடி பீஸ். அடியா என்னடி இவ்வளவு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா? ஐயோ பெரிய நிலைமை பாரு. சாரணே, சிங்கி அடிச்சது போதும்டா. ஐயோ மாணிக்கம் தான் ரொம்ப பாவம். வா 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 வா, நானும் காத்துக்கிட்டு தான் இருக்கேன். துறன்னு வீராப்பு எல்லாம் ஊருக்கு வெளியில. காமெடி பீஸ் என்னென்னவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் உங்க அப்பா தூங்கி நிற்கும் போதாண்டி இன்னைக்கு அவருக்கு இருக்குது. பாவண்டி உங்க அப்பா. பொண்டாட்டி என்ன ஒரு சேட்டை. பொண்ணுனா இப்படி இருக்கணும். போத்தோலே அப்படி கொட்டி பிடிச்சி சேட்டை பண்ணு பாரு. இந்த கையும் காலம் அப்படி எல்லாத்துலயும் கொடுக்கணும். வாய பருவாய வா வா. ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் போல இருக்குதே. இதுல நீயா போயிட்டாலே. வாடி 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 வாடி.
அப்பப்பப்பப்பா. இடிஞ்சிட்டா எப்படி? ஐயோ தங்க புள்ளிய காலேஜ்ல கொண்டு விட போனமே, சாப்பாடு செய்யணுமே, ஆபீஸுக்கு போகணுமே. அப்பா. காலை 5 மணி இருக்குமா? அம்மா அம்மா ஐயா என்ன உடம்பு வலி தாங்க முடிய. தங்கம் செல்லம். அவளை 8 மணிக்குனாலும் அடிச்சு எழுப்ப முடியாது. காலையில இங்க நிக்க போறா. என்ன தங்க புள்ளி பக்கத்துல காணா? தங்கம் தங்கம் என்ன புள்ள பக்கத்துல என்ன படுத்துப்பா? தங்கம் தங்க புள்ள என் தங்கம் என்ன புள்ளைய காணோம்? எங்க இருக்க? என்ன வித்தியாசமா இருக்கு? நாங்க தூங்குறவங்க இப்படி இருக்காத. இந்த தங்க புள்ளை ஏதாவது மாத்திட்டாளா? தங்கம் என் செல்லம் என்ன இது எங்க படுத்திருக்கேனா? என்ன வித்தியாசமா இருக்கு? நான் எப்படி இங்க? இது எங்க? என்ன ஒண்ணும் புரியல. அடே சித்திரபுத்ரா, என்ன வெறுப்பதுக்குன்னு யார் வீட்டுல கொண்டு வச்சுட்டு போயிருக்கான். அதான பார்த்தேன். என்னடா நம்ம வீடு மாதிரி இல்லையேன்னு ரூமையே மாத்திட்டடா. அடே சித்திரபுத்ரா, டேய் இருடா, உனக்கு சும்மா விட மாட்டேன். ரவுடி பயல காலையில ஏதோ பார்க்க வைக்கிறான் பாரு. டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்ன வெறுப்பேத்திய பாக்குற நீ? ஏண்டா ஒரு மனுஷனை இப்படிலாமாடா நீ வெறுப்பேத்துவ? ஐயோ இதை பார்த்தோட எனக்கு நெஞ்சு ரொம்ப வலிக்குத. ஹார்ட் பீட்ல குறையுத. ஐயோ கருப்பேத்துறானே. டேய் ஒரு மனுஷன் ஒருத்தனை வெறுப்பேத்தலாம்டா, ஆனா இந்த அளவுக்கு வெறுப்பேத்தக்கூடாடா. ஐயோ டேய் கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல. ஒரு இல்ல இவனுக்கு மட்டும் என் பிள்ளை நான் கொடுக்கவே மாட்டேன். மாமா படுத்திருக்காவல எந்திக்கும் போது இதெல்லாம் பார்த்து அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படுது கொஞ்சமா. நீ அப்படிதான் நினைப்ப? நீ சித்திரபத்தனாச்சா? என் புள்ள ஐயோ எப்படி எவனாவது ஒரு பிரச்சனை. டேய் இருடா, நான் உன சும்மா விட மாட்டேன். ஐயோ எனக்கு பிபி பிரஷர்லாம் ஏழுத. இல்ல இல்ல இவனை இன்னைக்கு நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். டேய் ஒரு மனுஷனுக்கு சேட்டா இருக்கலாம்டா, இந்த அளவுக்கு சேட்டா இருக்க கூடாது. ஏண்டா ஏண்டா எவனாலும் ஒரு மாமா பட்டு ரூம்ல இப்படி போட்டோலாம் கொண்டு மாட்டுவாடா. டேய் கேங்ஸ்லேனு டேய் இருடா, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு இருக்குதே. டேய் உனக்கு மனசாட்சி இல்லையாடா? உனக்கு மனசாட்சி இல்லையாடா? ஐயோ இதுதான் நான் பார்க்கல காட்சியாடா. இன்னும் என்னென்ன பாடலாம் என்ன படுத்த போறானோ தெரியலையே. இல்ல இவனுக்கு நெஞ்சில எவ்வளவு தெனாவட்டி இருந்தா இப்படி நான் காலையில எந்திக்கும் போதே வச்சிருக்கானே. இதெல்லாம் பார்த்தா எனக்கு பிபி பிரஷர் எல்லாம் ஏறுன்னு தெரிஞ்சுதானே வச்சிருக்கான். நீ இப்படிலாம் பண்ணிட்டா என் பணத்துக்கு நான் கொடுத்துருவேன். டேய் கொடுக்க மாட்டேன்டா, கொடுக்க மாட்டேன். ஐயோ போட்டோ பார்த்தாலே கடுப்பாவுத. முதல்ல இவங்கிட்ட வந்து என் பிள்ளைய காப்பாத்தணும். எப்படி பிடிச்சி வச்சு கொடுத்துட்டு இருக்கான் பாரு. ஐயோ 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 டேய் இப்ப நீ மட்டும் என் கையில கிடைச்ச வாழைப்பழத்துல ஊசி இறக்குன மாதிரி எவ்வளவு நேக்க என்ன டென்ஷன் படுத்தலாம். நேருக்கு நேர சண்டை போட முடியாம என்ன எப்படி பிபி பிரஷர் ஏத்தலாம்னு யோசிச்சு இப்படி கொண்டு மாட்டி வச்சுட்டு போயிருக்க. எப்படி இந்த போட்டோலாம் பார்த்தா இவனுக்கு ஹார்ட் பீட் அதிகமாகும், ஹார்ட் அட்டாக் கூட வரும், பிபி பிரஷர்ல கத்துவான். அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டு குதூகலமா இருக்கலாம்னு நினைச்சிருக்க. இல்லன்னா இப்படிலாம் உன்னால மட்டும் யோசிக்க முடியும், வேற யாராலும் இப்படி யோசிக்க முடியாடா. நீ பொண்ணு கேக்குற லட்சணமாடா. இப்பெல்லாம் நீ பண்ணிட்டா என் பொண்ணுக்கு நான் கொடுத்துருவேன். டேய் கொடுக்க மாட்டேன்டா. இல்ல இந்த போட்டோ இன்னும் 2 செகண்ட் பார்த்தேன்னா இவனை பார்த்தாலே எனக்கு பிபி பிரஷர் ஏறுதே. டேய் உன்ன போய் வேண்டாம் வேண்டாம், நீ சேட்டை பிடிச்சவன்னு தெரியும்டா, ஆனா நீ எந்த அளவுக்கு இறங்கி சேட்டை பண்ணுவானே இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன்டா. ஆல் டீம் பாய்ஸ். இன்னைக்கு எத்தனை தலை உருள போறது தெரியல. உங்ககிட்ட முதல்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். சிரிச்சு கிரிச்சு மறுபடியும் அவ்வளவு பிரஸ் ஏற்றி விட்டுறாத. டேய் எங்களால முடியலடா, சொன்னா கிடைச்சிருச்சாடா. டேய் ப்ளீஸ்டா, முயற்சி பண்றேன்டா. ஆல் டீம் பாய்ஸ், ஹிசா இந்த இடத்தால சிரிப்பு ஏகப்பட்டது கேக்குதே.
ஓட்டைக்கு வாசிக்க சொல்லுங்க மாமா. கையில வீச்சருவ இருக்கு. கோடு போட்டு ரத்தாரே ஓட்டும். மாணிக்கம் என்னடா டேய் நீ என்னையே கொத்துறத பக்கத்துல உன் தம்பி மாணிக்கம் மாதிரி அவனுங்களை கூப்பிடு. என்னடா மாணிக்கம்? இங்க பாரு எனக்கும் இவனுக்கு பேச்சு வார்த்தையே கிடையாது. அவன் நம்ம எனிமி. குட். அண்ணே மாணிக்கம் நம்மள கொத்து விடாமே. கொத்து விட்டுட்டு எந்த போயிருவான். கண்டு தர மாட்டீங்க சமாளிங்கடா. டேய் மாணிக்கம் நீ என்ன எனக்கே ஆப்பு வைக்க? இல்லடா அவ அப்படிதான் எனக்கு ஏற்கனவே தெரியும். தெரியும் நீ இப்ப யாரை பத்தி சிரிக்கேன்னு. இல்லடா சத்தியமா இங்க இருக்க எல்லாமே ரவுடி பழைய தானே. அண்ணே ரொம்ப சிரிக்காம சிரிச்சது போதும். மறுபடி சொல்றேன் பிள்ளைகிட்ட தோத்து போயிரு. தோத்து போங்க ஆளை பார்த்து தோத்து போவாங்க. நாங்க படுற பாட நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க. எங்க பார்த்தவனுக்கு போகாம இல்லையடா. சிரிக்காதடா அப்புறம் எங்களுக்கு இன்னும் 1 மணி நேரம் ட்ரைனிங் கொடுப்பா. எனக்கு முடியலடா. ஆல் டீம் பாஸ் டீல பேசியாச்சா என்ன? டேய் கிங்ஸ்லி ஏண்டா ஏன் இசத்தமா நீ சொல்லி கொடுத்த மாதிரி முதல் டைலாக் பேசியிருக்க. ஆனா நான் சிரிக்கான். வீரப்பா கூப்பிட சொன்னா காமெடி கூப்பிட்டு இருந்தீங்கன்னா சிரிக்கதான் செய்வான். இப்ப பாருமா ஜானு என்னால முடியலடா. இப்போ எப்படியாவது சமாளிச்சிருங்கப்பா. பிள்ளைக்கு நம்ம தோத்து போயிட்டு மட்டும் தெரிஞ்சது அவளதான் நொந்து போயிடுவா. அவ தோத்து போக கூடாது. யாமன அதான் அவன் நொந்து போயிடுவான்னு தெரியும்ல. சரிடா நான் சிரிக்க மாட்டேன். இங்க பார் போட்டின்னு வந்துச்சுன்னா என் புள்ள புலி மரியாதையா என் புள்ள கிட்ட கட்டின பெட்ட வாபஸ் வாங்கிக்க. பார் இதுக்கப்புறம் எங்க லீதாலா கிட்ட உன் மோதலு அசால்ட்டுத்தனம் நக்கல் சிரிப்பெல்லாம் இருந்தது. நாங்க யாரு நீ பார்க்க வேண்டியது இருக்கும். இருக்காங்கப்பல அவனை எப்படி மட்டன் மட்டும் பாரு. உன் எகத்தாலத்தெல்லாம் வேலைங்க வச்சுக்க. என் புள்ள கிட்ட வச்சுக்கூடாத சொல்லிட்டேன். ஓ எதத்தாரோ நக்கல் சிரிப்பெல்லாம் வேலைங்க வச்சுக்க. என் புள்ள கிட்ட வச்சுட்ட. இது ரத்த பூமி ரத்தால் ஓடும் சொல்லிட்டேன். சாரண முடியலடா. இதுக்கே இப்படின்னா அடுத்த டைலாக் வர நீங்க பேச வேண்டியிருக்கு. ரெடியா இருங்கண்ணே. சீக்கிரம் அவனை சரணடை சொல்லுடா. என்னால முடியலடா. இங்க பார் கிங்ஸேன் இனிமேலு உன் எல்லை வேற எங்க எல்லை வேற. உன் எல்லைக்குள்ள நாங்க வர மாட்டோம். எங்க எல்லைக்குள்ள நீ வரக்கூடாது. வந்தா அதான் வரக்கூடாதுன்னு சொல்றோம்ல. கேட்டது வந்தா எங்க மட்டும் பயிர்களா என்ன பார்த்தா உங்களுக்கு போகாம இல்லையா? ஒத்தையில சமாளிக்கிறேன்டா. எங்களுக்கு இம்மதானே இருக்குது. இப்ப நீ சமாளி ஒன் டைம். உங்க எல்லைக்குள்ள நாங்க வர மாட்டோம். எங்க எல்லைக்குள்ள நீங்க வரக்கூடாது. பேச்சு பேச்சாதான் இருக்கணும். எல்லை தாண்டி வந்தா வெள்ளாறு ஓடாதே ரத்தாறு ஓடும். வாவ் சூப்பர் டைலாக். எப்போ ஏண்டா அத்த புள்ள ஒரு ஃப்ளோல பேசுறாங்க. சரின்னு சொல்லும்டா. ஓ வெள்ளாறு ஓடாது ரத்தாறு தான் ஓடும். அத எங்க லீடர் சொல்றாங்கல்ல. அதான் வெள்ளாறு ஓடாது ரத்தாறு ஓடும் எல்லை தாண்டி வந்தா. பேச்சு பேச்சா இருக்கணும் தம்பி. இந்த எகத்தால பேச்செல்லாம் இங்க ஆகாது. ஏன்னா இது கொலவர பூமி. எங்க டீமை பாத்தீங்கல்ல. என் டீம் பாய்ஸ பாத்தீங்கல்ல. நான் இப்ப ஊன்னு சொன்னா போதும் தொல்லை இருக்காதே. ஊன்னு சொல்லுங்க பாப்போம். ஏண்டா லீடரா ஊன்னு சொல்லுங்க பாப்போம். ஐயோ அவ தீண்டி பாக்கானே. இப்போ யோசிப்பா என்ன பதில் சொல்லலான்னு. புள்ளியும் திணறு. டேய் ஏன்டா சும்மா நீங்க சமாளிங்கடா. இன்னும் என் டைம் வரலையே. பேசுறதுக்கு யோசித்துட்டல்ல. யாருக்கிட்ட லீதாலா கிட்ட. டேக்கிங் சீன் மாட்டுனது அவ இல்லடா நீதா. ஊன்னு சொல்லதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. நான் ஊன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் இருக்க மாட்டீங்க. லீதாலா வாழ்க. லீதாலா வாழ்க. என் பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? லீதாலா வாழ்க. லீதாலா வாழ்க. போதும் ஆல் டீம் பாய்ஸ் யாரை பார்த்து நீங்க நம்ம பயப்படணும் அவசியம் இல்ல. ஊன்னு சொல்லிடுவீங்களாமே. எங்க ஊன்னு சொல்லுங்க பாப்போம். இப்போ அந்த டாபிக் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட். ஓ அது முடிஞ்சு போச்சு. நாங்க இத்தனை பேர் இருக்கோம். எங்க எல்லாருக்குமே டைலாக் இருக்குல்ல. எனக்குள்ள டைம் பண்ண வரும். 2 பேரும் சிக்கிட்டானுங்க.
இல்ல எனக்கு மூத்தவன பார்த்துட்டு படுத்த பாடு இருக்கு பாரு. நானே வாய விட்டுட்டேன். எங்க புள்ள முறைக்குது. லீதாதா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் பிளான போட்டு வந்திருக்கேன்ல. மிஸ்டர் லீதாதா. ஏண்டா ஏண்டா எங்களை பார்த்த பாவம் தெரியல உனக்கு? ஹலோ மிஸ்டர் லீதாதா. ஹலோ ஹலோ. அப்படி எல்லாம் எதிரி கூட்டன திரும்புறவா இல்ல இந்த லீதாதா. என்னடா மணிக்குது? உனக்கு நோஸ் கட் ஆகி போச்சுதான். அதுக்கு தான் இந்த இடத்தால சிரிப்பு. இவங்களுக்கு சுத்தமா நடிக்கிறது இல்லடா. அதுக்கு தனியா கச்சேரி வச்சுக்கிடுவா. ஆல் டீம் பாய்ஸ். எஸ் லீதாதா. யார் காஞ்சரவா இல்ல இந்த லீதாதா. வாங்க ஒத்தி கொத்த மோதுவோம். இவன் குடும்ப பிளான் பண்ணிட்டான்டா. கிங்ஸ்லி எனக்கு தான் பார்க்க முடியும். ஆல் டீம் பாய்ஸ். எஸ் லீதாதா. எதிரி கிச்சானி நாக்குல இருக்குது. கையில இருக்கிற சின்ன நாக்குல கோடு போட்ட. பேசுறதுக்கு நாக்கு இருக்காதே. வில்லன் சிரிப்பான். ஓ அப்படி நீ நேரமே எங்களை நம்ப வச்சிருக்கா. நீ நம்பிடு. இசை இசை அந்த வில்லன் சிரிப்பை சிரிச்சிரு. ஏன்னா இசை கொத்துடுத இல்லடா. அப்படி என் பிள்ளை சிரிக்கும் போதே எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமாடா. மற்ற நேரம் கெட்டப்படி சிரிக்க மாட்டா. இந்த மாதிரி நேரத்துல கோத்துட்டு சிரிக்க வச்சாதான் உண்டு. நீங்க கோத்துடுறது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதோ இந்த மாதிரி வச்சிருப்பாளா இந்த மாதிரி நேரத்துல கேட்க முடியும். வேண்டாமனே அவ சிரிச்சா கிங்ஸ் சிரிப்பா போச்சுதே. பொட்ட பிளான் போட்டு சொதிப்பிடும். மறுபடியும் நமக்கு ட்ரைனிங் கொடுப்பா. என்னால முடியாதுன்னு இசை அந்த வில்லி சிரிப்பா சிரிச்சிரு. அந்த புள்ளைய விட்டுருடா. அது பச்சை பிள்ளைடா. அந்த வில்லி சிரிப்பா சிரிச்சிரு. அந்த புள்ளைய விட்டுருடா. அது பச்சை பிள்ளைடா. அண்ணே அவ சிரிப்பை பாக்கணும் வேண்டாமா? ஆசையா தாண்டா இருக்குது. புள்ள சிரிச்சா நல்லதா இருக்கும். ஆனா புள்ள நொந்து போயிடுவாளடா. விடுங்கண்ணே பாத்துக்கலாம். இசை ஐயோ கொத்து விடுதாடுகள. இப்ப இவ சிரிப்பா இவன் கக்க போக்கான்னு சிரிப்பான். இல்ல இன்னைக்கு ஏன் டவுசர் கீழே போகுது. சோப்பா தேத்தோற என்னால முடியலடா. இசை அந்த பிள்ளை சிரிக்க போதுன்னு மாணிக்கம் என்னவா ஏண்டா அத பாக்க போறிய பாரு. அப்ப செம காமெடி இருக்குன்னு சொல்லு. இப்ப எங்களை பார்த்து ஊரே சிரிக்கும். நீ சிரிக்காம இருக்குதுன்னு ஆச்சரியமா? சிரிச்சுக்கடா. இசை தங்கம் எப்படி சொல்ல மட்டும் பாரு. ஆண்டாட்டா புள்ள விட்டுருங்கடா. இசை என்ன தொண்டு வச்சு போறாரு. தகப்பல அதுல வேண்டாம். பிள்ளை சொன்னாடா. அவள் சிரிக்க சொல்றா. வேண்டாமா ஐயம்மா எனக்கு நெஞ்சு இருந்துட்டு. நீ சிரிக்க வேண்டாம். வேற டைல பேசு. நீ தோத்து போயிட்ட. தோத்து போடா. உன் புள்ள அழுதுருவா. தோத்து போடா. இதுக்கு முன்னால கத்த கேடா. ஏன்னா என்ன பிள்ளைக்கு தொண்டையில புண்ணு போதே போதும். இந்த விளையாட்டு விடுங்கடா. விட்டுடா பாவுண்டா. நான் ஆல்ரெடி அவட்ட தோத்து போயிட்டேன்டா. இந்த கிங்ஸன் தோத்து போறான்னா அது அவகிட்ட மட்டும்தான். நான் என் பெத்த புள்ளட்ட கூட தோத்து போக மாட்டேன். அவகிட்ட தோத்து போவேன். அப்பாடா அது பாவுண்டா. இவ்வளவு நேரமா ட்ரைனிங் எடுத்துமா? எங்க லீட்டாதா எல்லைக்குள்ள நீங்க வரக்கூடாது. இந்த எதத்தாலும் நக்கல் பரியாசம் இதெல்லாம் எங்க லீட்டாதா கிட்ட இருக்கவே கூடாது. அவ எல்லைக்குள்ள நீங்க வரவே கூடாது. அதே மாதிரி அவ உங்க எல்லைக்குள்ள தாராளமா வரலாம். இது என்ன டீலு? அதெல்லாம் சரியான டீலு தான். எங்க லீட்டாதா சொன்னா நீங்க கேட்கணும். ஐயோ எனக்கு தான் அடிக்கடி டைலாக் வந்து போது. ஜானு சுங்கவரிப்பா சுங்கவரி. அசலு சுங்கவரி இந்த மாதிரி எந்த ஒருமே உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. இந்த டீலுக்கு என்னால ஒத்துக்க முடியாது. சுங்கவரியும் வேணும் அசலும் வேணும். இது பேச்சுவார்த்தைக்கு சரிப்பட்டு வராது. யுத்தம் தொடங்கட்டும். உங்க கரவசம் வானை பிளக்கும் அளவுக்கு இருக்கட்டும். கிளப்புங்கள். சரி அப்போ யுத்தம் தொடங்கட்டும். தோத்து போடா. லீத்தால தான் யுத்தம் ஆரம்பிக்கட்டும் சொல்லிருக்காங்களே. நாங்க எங்க லீத்தால பக்கம் அவங்களுக்காக குரல் கொடுப்போம். சிங்கம் சிங்கள உட்கார்ந்துருக்கு. ஐயோ புள்ள வந்து பாருல. நாங்க சிங்க கூட்டம். சரி மாதி பாக்கலான்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். என்ன ஆல் டீம் பாய்ஸ் ஓகேவா? என்ன என் டீம் சொன்னேன். இந்த எகத்தால பிரச்சனை வேண்டாம்னு சொல்லுங்க. அதானே
சரி உங்க இலைக்குள்ள நான் வர மாட்டேன், என் இலைக்குள்ள நீங்க தாராளமா வரலாம். ஆனா அசலு வந்தாகணும். போறங்கி நமக்கு தான் வெற்றி. எதிரி தோத்து போயாச்சு. நான் சொல்லவே இல்லையே. நான் இப்ப சொன்னீல தோத்து போயிட்டேனே. நான் இப்ப சொன்னேன். நான் இப்ப கூட சொன்னீல தோத்து போயிட்டேனே. நான் சொல்லலையே. அதுல சொல்லிட்டேனே. எங்க லீதா கிட்ட நீங்க தோத்துட்டீங்க மிஸ்டர், இன்னும் போட்டியா வைக்கலையே. இதுதான் போட்டி. இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஒத்துக்க ஏண்டா ஏண்டா எங்களை பாடாப்படுத்துற? இல்ல இல்ல என்னால ஒத்துக்க முடியாது. நம்ம வெற்றி பெற்றா வெற்றி நரிகுறி போட்டுங்க. லீதா தான் ரொம்ப அநியாயம் பண்ணுவீங்க சொல்லிட்டேன். நம்ம மறுபடியும் வெற்றி பெற்றா ஆல்டி பாஸ் வெற்றி நரிகுறி போட்டுங்க. அக்கா மக்கா நான் தோத்து போயிட்டேன். ஆமா நான் இப்ப தோத்து பண்ணியல. அவங்க விட்டுடா பிள்ளையா. அப்படியே லீதா தான். ஆல்டி பாஸ் உங்களோட ஒத்துழைப்புனால தான் இன்னைக்கு இந்த லீகாதாவுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. இசை ஐயா மகாதேவன் அப்பா. யா எதுக்கு பயப்படுத? இரிசே பாத்துக்கலாம். இசை பிள்ளைங்க எதுவும் போக கூடாதா?